ஹாய். பாஸ், நீங்க பெரிய ஐலாண்ட் லீடரு, உங்ககிட்ட அவங்க கை குலுக்குவாங்க. நீங்க திருட, அவங்க போலீஸ்கார பொண்டாட்டி. ஒழுங்கா கையை எடுங்க பாஸ். என்ன நீங்க? அது அது வந்து நீங்க அவர்தானே? சொல்லுங்க, நீங்க திருமாறன் தானே? அட என்னங்க, உங்ககிட்ட எப்ப ஆசையா பேசலான்னு வந்தாலும் திருமாறனா வெற்றி மாறனான்னு கேக்குறீங்க. என் பேரு சிவாங்க. ஆமா, ஏன் அப்ப பார்த்தாலும் திருமாறன் திருமாறன் அதே பேரை என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு மூடு அப்செட் ஆகுதுங்க. ஒரு தடவையாவது சிவான கூப்பிடுங்களேன். இத கொஞ்சம் பாருங்க. பாஸ், ஆஹா, ஏங்க யாருங்க அவரு? என்ன மாதிரியா இருக்காரு? இல்ல, அவர மாதிரி தான் நீ இருக்க. ஏங்க ரெண்டு ஒண்ணுதானே? பாஸ், புலி மாதிரியே இருக்கிறதுனால பூனை புலியாயிருமா பாஸ்? சரிங்க, இவர் போட்டோ எதுக்கு என்கிட்ட காமிக்கிறீங்க? நான் ஒரு திருடன், இவரை பார்த்தா போலீஸ்கார முதல்ல தெரியுது. ஆமா, நீ எத்தனை வருஷமா திருடனா இருக்க? பிறக்கும் போதே நர்ஸோட மோதிரத்தை திருடிதான் தொழில ஸ்டார்ட் பண்ணார். இந்த வருஷம் வெள்ளி விழாண்டு மேடம். ஆமா, எது கேக்குறீங்க? சொல்லுங்க. ஆமா, நீ எதுக்கு இந்த ஊருக்கு வந்த? உன் சொந்த ஊர் எது? நீ முதல்ல உன் அட்ரஸ கொடு. அட ஏங்க, நானே அந்த ஊர் பிடிக்காம தான் இந்த ஊருக்கு வந்தேன். நீங்க வர பழச ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க. ஆமா, நீ எந்த ஊரு? ஜெயில இருக்கிற இடம் எல்லாம் நம்ம ஊர் தாங்க. ஏங்க, வேலூர் தாங்க நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. வேணுனா என்ன அனுப்பிவிட்டு சிங்கர் அண்ணன் கிட்ட கேக்குறீங்களா? இவன் சொல்றத பார்த்தா உண்மைதான்னு தோணுது. ஆனா இவன் எப்படி அவர மாதிரியே இருக்கான்? ஆமா, உங்களை பத்தி எதுக்காக இவ்வளவு டீடைல் கேக்குறாங்க? டேய், என் மேல அவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, அதுக்கு அதனால இப்போ எல்லாரும் சொல்ல போறேன். இவ நடந்துக்கிறது வர வர சரியில்லை. சும்மா பைத்தியக்காரி மாதிரி திருமாறனோட கண்ணை பார்த்தேன் காதை பார்த்தேன்னு பேப்பர்ல கிறுக்குறா. அப்புறம் அவ பாட்டுக்கு எங்கேயோ போறா வரா. இப்போ செயினை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரியல. ஏ அகல்யா, ஆதிராவே செயினை தொலைச்சிட்டோமேனு கவலையில இருக்கா. நீ வேற அவளை திட்டிகிட்டே இருக்க. ஆதிரா, நல்லா யோசிச்சு பாருமா. வீட்ல இருந்து போகும்போது செயினை போட்டுட்டு போனியா? ஆமா பாட்டி, நிச்சயமா என் கழுத்துல தான் இருந்துச்சு. ஆனா வர வழியில தான் எங்கேயாவது விழுந்திருக்கணும். இருங்க, நான் போய் தேடிட்டு வந்துடுறேன். ஆதிரா, நீ ஒருத்தியா எங்க போய் தேடுவ? அப்படியே விழுந்திருந்தாலும் இது வரைக்கும் யார் கண்ணிலையும் படாமையா இருந்திருக்கும். நீ போக வேண்டாம், நாளைக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா மட்டும் செயின் திரும்ப வந்துருமா? கூட இருக்கிறத ஒவ்வொன்னா தொலைச்சுக்கிட்டே வா. நல்ல ராசிக்காரடி நீ. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம. என்ன அகிலா இது? போதைப் பொருள். இத வச்சு இப்ப என்ன பண்ண போறோம்? இதை இந்த வீட்ல வைக்கிறது தான் பிளானே. புரியல அகிலா, நீ என்ன சொல்ற? சரு, நம்ம இந்த போதைப் பொருளை எப்படியாவது ஆதிராவோட ரூம்ல கொண்டு போய் வைக்கணும். அதுக்கப்புறம் நம்மளே போலீஸ்க்கு கால் பண்ணி ஆதிரா கிட்ட போதைப் பொருள் இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா போதும்.
போலீஸ் அந்த ஆதிராவை கையும் களவுமா பிடிக்கும். போலீஸ்காரன் பொண்டாட்டியா இருந்துட்டு போதைப் பொருள் கடத்துறியான்னு அவளை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தொந்தரவே இருக்காது, நாம ஜாலியா இருக்கலாம். என்ன சொல்ற? சூப்பர் அகிலா. அம்மா திடீர்னு என்கிட்ட கூட சொல்லாம எப்படி இப்படி ஒரு பிளான் போட்ட? பார்த்தல்ல அன்னைக்கு சரண்யா கிட்ட இருந்து போனை புடுங்கி அந்த ஆதிரா பேசின பேச்ச எங்க ஒளிஞ்சிருந்தாலும் தேடி வந்து பிடிப்பன்றா. திருமாறனோட சாவுக்கு நம்மளை தண்டிச்சே தீர்வன் சவால் விடுறா. ஒருவேளை அவ சொன்னது நடந்துருச்சுன்னா நம்ம கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போயிடும் சாரு. அதான் அந்த ஆதிராக்கு முன்னாடி நாம முந்திக்கணும்னு முடிவு பண்ண. நீ சொல்றதும் கரெக்ட் தான் அகிலா. அவ அன்னைக்கே திருமாறனோட சேர்ந்து சாக வேண்டியவதான். தப்பிச்சிட்டான். அவளை விட்டு வச்சா நம்மள புடிச்சிருவா. அவ ஜெயிலுக்கு போறதுதான் நம்மளுக்கு சேஃப். இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. இங்க பாத்தியா இந்த போட்டோ பாரு போட்டோ பாரு போட்டோ பாரு போட்டோ. சாரு, எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. இப்ப போனா இந்த போதைப் பொருளை ஈஸியா ஆதிரா ரூம்ல வச்சிடலாம். ஆமா அகிலா. சரி, மாஸ்க போடு. யார் இவங்க? நம்மள மாதிரி திருடங்களா? கூட ஒரு லேடிஸும் சுத்திக்கிட்டு இருக்கா. வர வர லேடிஸ் கூட நம்ம தொழில இறங்கிட்டாங்களோ. முகத்தை வேற மறைச்சிருக்காங்க. டவுட்டா இருக்கே. போய் சொன்னியா? ஐயோ இல்ல. என்ன நொல்ல? செயின் காணாம போனப்போ எப்படி கதறணும்? ஆனா பேக்ல இருந்து செயின் கிடைச்சதும் ஏன் எங்க கிட்ட சொல்லல? நானா கழுத்தை பார்த்து கேட்டதுக்கு அப்புறம் சொல்றேன். அப்படின்னா நீ ஏதோ தில்லு முள்ளு வேலை பண்ணி இருக்க, கரெக்டா? சொல்லுடி. அகல்யா, செயின் தொலைஞ்சாலும் திட்டுற, அது கிடைச்சாலும் திட்டுற. உனக்கு என்னதான் பிரச்சனை? அதான் செயின் திரும்ப கிடைச்சிருச்சுல, விடு. ஆதிரா, இனிமேலாச்சும் கொஞ்சம் கவனமா இரு. சரிங்க பாட்டி. இத பாருங்க, வீட்டுல இத்தனை பேர் இருந்தும் திருட வந்திருக்கான். நீங்க எல்லாரும் ரூம் கதவை நல்லா தாப்பால் போட்டுட்டு படுங்க. இந்த காலத்துல அரப்பு நகைக்காக கழுத்தியா அறுத்துறானுங்க. எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க. போங்க, போய் படுங்க, போய் படுங்க. வாமா, நீயும் போய் படுமா. சரிங்க பாட்டி. எப்படி இது என் கழுத்துக்கு வந்துச்சு? டேய், சும்மா புலம்பாத, விடுறா. அப்படிலாம் விட முடியாது பாஸ். நான் உண்டு திருட்டு உண்டுன்னு என் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க வந்ததுல இருந்து ஒரே கலவரமா இருக்கு. முக்கியமா நீங்க அந்த பொண்ணை எப்ப பாத்தீங்களோ அப்ப இருந்து என் நிம்மதி போச்சு போச்சு. கண்ணை மூடுனா போலீஸ் துரத்துற மாதிரியே கனவு வருது. எதனால? நீயே சொல்லு, எதனால? அந்த பொண்ணு போலீஸ்கார பொண்டாட்டிங்கிறதுனால. இங்க பாருங்க, முதல் தப்பு நீங்க அந்த பொண்ணு மேல வச்ச லவ். ரெண்டாவது தப்பு உங்களையும் கூட. பாஸ் பாஸ், அந்த பொண்ணை லவ் பண்றதை விட்டுருக்கன்னு சொல்ல வந்தேன் பாஸ். பாஸ், எப்பவுமே நமக்கு எதிரி
போலீஸ் தான். எதிரி வீட்ல கை நினைக்கிறது தப்பு. உங்க ஆசை இதோட கட் பண்ணிருங்க. ஏய், ஏன் நான் ஆசைப்படக்கூடாதா? எனக்கு அது தகுதி இல்லையா? தகுதியா? அச்சை, இது உங்களுக்கே சிரிப்பு வரல? ஏன்? பாஸ், நான் சொல்றத கேளுங்க. நீங்க ஆசைப்பட்டாலும் அந்த பொண்ணு கிடைக்காது. மனசுல கற்பனை வளர்த்துக்காம போய் பாடுங்க. டேய், இது கற்பனை இல்லடா, கன்ஃபார்மா நடக்கும். அவ எனக்கு நிச்சயமா கிடைப்பாடா. எப்படி சொல்றீங்க? அவ ரூம்குள்ள ஒரு போட்டோவை பார்த்தேன்டா. அதுல அவ புருஷன் திருமாறனோட ஒன்னா இருந்தா. அந்த திருமாறன் அப்படியே அச்சு அசல் என்ன மாதிரியே. நான் அப்படியே ஆடி போயிட்டேன். எனக்கு என்னவோ அந்த போட்டோல நானே அவ பக்கத்துல இருக்கிற மாதிரி என் மனசு சந்தோஷத்துல குதிக்குது. டேய், எனக்கு இருக்கிற ஃபீலிங் தானே அவங்களுக்கும் இருக்கும். அவங்க புருஷன் மாதிரி தானே நானும் இருக்கிறதால அவங்களுக்கு என் மேல சின்னதா ஒரு பாசம் வரும்ல, அது லவ்வா மாறும்ல. அப்படியே காலம் ஃபுல்லா போயிடும். முடியல. டேய் பாபே, முடியும் நினைச்சா முடியும்டா. பாஸ், நான் சொல்றத கேளுங்க. இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. அவங்க யாரு, அவங்க லைஃப் ஸ்டைல் என்னன்னு யோசிங்க. நீங்க எங்க, அவங்க எங்க? போலீஸ்கார ஃபேமிலிக்கு ஒரு திருட மாப்பிள்ளையா? ஏய், அச்சே, நானே ஒத்துக்க மாட்டேன். எந்த காதல இந்த உலகம் ஏத்திட்டு இருக்கு, நீ ஏத்துக்க. டேய், நிச்சயமா நானும் ஆதிராவும் ஒண்ணு சேரும். அப்ப பாரு. டேய், ஒண்ணு புரிஞ்சுக்கணும்டா. நான் திருமாறன் இல்லங்கிறது அவளுக்கு தெரியும்ல. அப்புறம் எதுக்கு என்ன எங்க கண்டாலும் உத்து உத்து பாக்கணும், என்கிட்ட வந்து வந்து பேசணும்? ஆமா இல்ல, காரணம் இருக்குடா. என்னன்னு கேள. வர முடியும்? நிச்சயமா இருக்கான் சரண்யா. எதை வச்சு நீங்க சொல்றீங்க? திருமாறன் எங்க பாத்தீங்க? உங்க வீட்டுலதான். எங்க வீட்லயா? என்ன சொல்றீங்க? நேத்து உங்க வீட்டுல அந்த திருமாறனை எங்க கண்ணால பார்த்தோம். எனக்கு ஒண்ணும் புரியல அகிலா. ஆமா, நீங்க எதுக்காக வீட்டுக்கு வந்தீங்க? நாங்க நைட்டு அந்த ஆதிரா ரூம்ல போதை பொருளை வச்சு அவளை போலீஸ் கிட்ட மாட்டி விடுறதுக்காக தான் நாங்க அங்க வந்தோம். அது எப்படி உங்களை அழிக்காம நான் சாப்பிட? நாங்க திருமாறனை பார்த்தோம் சரண்யா. எங்களால நம்பவே முடியல. அதுவும் உங்களை பழி வாங்க தான் வந்திருக்கிறத வர சொல்றோம். உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சரண்யா. சரண்யா, உன்னை இங்க வர சொன்னது இதை பத்தி விசாரிக்கதான். அந்த திருமாறன் அந்த வீட்டுல இருக்கிறது உனக்கு தெரியுமா? ஐயோ அகிலா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. திருமாறன் செத்ததுல இருந்து அந்த வீடே துக்கத்துல இருக்கு. இதுல நீங்க வேற புதுசா குழப்பிட்டு இருக்கீங்க. திருமாறன் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி இருந்திருந்தா முதல்ல எங்க வீட்டுக்கு தானே தெரிஞ்சிருக்கணும். அதுவும் இல்லாம இது வரைக்கும் திருமாறன் வீட்டுக்கே வரலையே. இதுல ஏதோ தப்பு இருக்கு. இன்னொரு விஷயம், நீங்க திருமாறனை பார்த்ததா சொன்ன அதே நைட்ல இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. அன்னைக்கு சாயந்தரம் ஆதிராவோட செயின் காணாம போயிடுச்சு. ஆனா நைட்டு எழுந்திருச்சு பார்த்தா அவ கழுத்துல செயின் இருக்கு. நகை இருக்கிறத அவளாலே நம்ப முடியல. ஆனா அவ ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டா. அது எப்படி செயின் தானா அவ கழுத்துக்கு வரும்? எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க திருமாறனை பார்த்ததா சொல்றதுக்கும் செயின் திரும்ப வந்ததுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குல்ல? ஏன்னா 2 சம்பவமும் நடந்தது ஒரே டைம்ல. கரெக்ட். நம்ம கண்ணுக்கு சிக்காம ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னு உடனே கண்டுபிடிக்கணுமே. ஒண்ணு அந்த திருமாறன் உயிரோட இருக்கணும், இல்ல திருமாறன் மாதிரியே இன்னொருத்தன் இருக்கணும்.
உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா உடனே எங்க கிட்ட சொல்லுங்க. ம் கண்டிப்பா. ஆ, சரி சாரு, நான் ரொம்ப நேரமா வெளியில இருந்தா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துரும். நான் கிளம்புறேன். வரேன் சாரு, வரேன் அங்கிள். சொல்லு கஜா. சப்ளை பண்றதுக்கு சிவான்னு ஒருத்தனை சொல்லியிருந்தேன்ல. ஆமா, ஆனா அவன் நம்மளை பத்தி டீடைல் தெரிஞ்சாதான் பொருளை கொண்டு போவேன்னு அடம் பிடிக்கிறான். நம்ம டீடைல்ஸ் அவனுக்கு எதுக்கு? இந்த மாதிரி நம்ம ஆளுங்க யாரும் கேட்க மாட்டாங்க. சரி, அவன் எங்க? அவன் விஷயம் தெரியாம பொட்டலத்தை வாங்க மாட்டேன்னு போயிட்டான். கஜா, இந்த தொழிலுடைய பலமே ரகசியம்தான். அத ஒருத்தன் கேக்குறானா அது நமக்கு டேஞ்சர். அப்போ நம்மள பத்தின விஷயம் தெரிஞ்சிருக்கு அவனுக்கு. அவனை விடக்கூடாது கஜா. அவன் நம்மளை பத்தி வெளியில சொல்றதுக்குள்ள அவன் கதையை முடிச்சிடும். நம்மளோட ஒத்து போகாத ஒருத்தன் வெளியில நடமாடுறது நமக்கு தான் ஆபத்து. உடனே அந்த சிவாவை கொன்னுடும். சரிண்ணா, செஞ்சிடறான். சீக்கிரம். அந்த ஆதிரா என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? என்ன பண்ண அவ? கமிஷனர் கிட்ட நம்மள பிடிக்க சொல்லி பிரஷர் கொடுத்திருக்கா. என்ன சொல்ற அகிலா? ஆமா சாரு, திருமாறன் செத்து இவ்வளவு நாள் ஆகுது. இன்னும் ஏன் அகிலன் சாருவை பிடிக்காம இருக்கீங்க? ஆக்ஷன் எடுக்கிறீங்களா இல்ல சிஎம் பார்த்து மனு கொடுக்கட்டுமான்னு சொல்லிருக்கா. அப்புறம் என்னதான் ஆச்சு? அந்த கமிஷனரும் பயந்து போய் கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு வாரத்துல அகிலனையும் சாருவையும் பிடிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. இப்ப போலீஸ் நம்மள ரொம்ப தீவிரமா தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆதிரா நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டாள. எதுக்காக இப்படி பண்றா அவ? எல்லாம் அவ புருஷன் மேல இருக்க பாசம் தான். ஆனா அந்த பாசம் ஜெயிக்கிறதுக்குள்ள நாம உஷாராயிடணும். போலீஸ் இங்க வந்துருவாங்க, நீ பயப்படுறியா? அப்போ இந்த இடத்த காலி பண்ணி வேற இடத்துக்கு போயிடலாமா? இல்ல சார், இனி காலி பண்ண வேண்டியது இடத்த இல்ல, அந்த ஆதிராவை. நீ என்ன சொல்ற அகிலா? அந்த ஆதிராவை கொன்னுடலான்னு சொல்றேன். அந்த ஆதிரா உயிரோட இருக்க வரைக்கும் போலீஸ்க்கு பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருப்பா. அவளை கொன்னாதான் போலீஸ்க்கு பிரஷர் போகாது. அவங்களும் கேஸ்ல ஆர்வம் காட்டாம இருப்பாங்க. நாமளும் தப்பிக்க முடியும் சார். என்ன சொல்ற? நீ சொல்றது கரெக்ட் தான். ஆதிரா குறி வச்சுட்டா விடவே மாட்டான். இதே மாதிரி தான் நம்மள துரத்தி பிடிச்சு ஜெயிலையும் போட்டா. அவளை அடக்கணும்னா அவ கதையை முடிச்சுதான் ஆகணும். என்ன ஆனாங்கிற? இப்பதான் ஒரு கொலை செஞ்சு நம்ம தலைமறைவா இருக்கோம். திரும்ப ஒரு கொலையான்னு யோசிக்கிறான் அகிலா. எத்தனை கொலை செஞ்சாலும் ஒரே தண்டனை தான் சாரு. ஆனா அந்த ஆதிரா உயிரோட இருந்தா நமக்கு ஜெயில் கன்ஃபார்ம். அவளை கொண்டுட்டா நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் ஆச்சு கிடைக்கும். அதுக்குதான் சாரு சொல்றேன். ஓகே, ஒரு தப்பு பண்ணியாச்சு, அத மறைக்க இன்னொரு தப்பு பண்ணிதானே ஆகணும். அதையும் பண்ணிடலாம். நாளைக்கு அவளுக்கு நாள் குறிக்கிறேன். ஆளுங்களெல்லாம் நம்ப முடியாது. நம்மளே நேரடியா போய் அவளை கொன்றுவோம். உனக்கு என்ன தைரியம் இருந்தா பெர்மிஷன் இல்லாம ரூம்குள்ள வருவ? நைட் டைம்ல தூங்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ண தொட்டு அவ கழுத்துல செயின போடுறியே, உனக்கு நாகரிகமே கிடையாதா? நீங்க எல்லாம் என்ன ஜென்மம்? என்னங்க இது? உங்க செயினை பத்திரமா உங்ககிட்ட கொடுக்க வந்து தப்பா? ஒரு ஹெல்ப் பண்ணதுக்கு போய் இப்படி அடிக்கிறீங்க? இதான் ஹெல்ப்பா? இப்படிதான் டீசன்சி இல்லாம பிஹேவ் பண்ணுவியா? செயினை கொடுக்கறதுக்கு நேரங்காலம் கிடையாது. நைட்டு திருட்டுத்தனமா தான் வருவியா? அதுல என்னங்க சந்தேகம்? எங்க பாஸ் ஒரிஜினல் அக்மார் திருடன் தானே. நீ செயினை கொடுக்க வந்தேன்னு என்னால நம்பவே முடியாது. சொல்லு, எதுக்கு அர்த்த ராத்திரியில வந்த? சொல்லு. அட, நீங்க ஷார்ப்புங்க. நீங்க சொல்றது சரிதான். நான் செயின் கொடுக்க மட்டும் அங்க வரல.
வேற எதுக்கு வந்த? அது அண்ணா, அது வந்து சொல்லு. இல்ல, லவ் பண்றேங்க. ஐயோ சொல்லிட்டாரு. அத சொல்லதாங்க நைட் அங்க வந்தேன். நானும் என் காதல உங்ககிட்ட சொல்ல நிறைய தடவை ட்ரை பண்ணேன். ஏதோ டிஸ்டர்ப் ஆயிட்டே இருந்துச்சு. அதான் யாரும் இல்லாம தனியா நைட்டு உங்க ரூமுக்கு வந்து என் மனசை ஓபன் பண்ணலான்னு வந்தேன். ஆனா என்னமோ தெரியல, என்னால அங்க பேசவே முடியல. சரிங்க, இப்ப என்ன சொல்லாம கொள்ளாம உங்க ரூமுக்கு வந்ததானே கோவம். ஓகே, அதுக்கு இப்ப சாரி. ஏங்க, இந்த இடம் ஓகேவா? இது லவ்வர்ஸ் மீட் பண்ற இடம் தானே? ஒரு நிமிஷம் இருங்க. கால் போற போக்குல போறாளா இல்ல மனம் போற போக்குல போறாளா? என்னடி குத்தலா பேசுற? நான் பேசுறதா உங்களுக்கு குத்தமா தெரியுது. அவ பண்றதெல்லாம் உங்களுக்கு குத்தமா தெரியல. புருஷன் செத்து போன மாதிரி அவ இருக்கா. நினைச்சா கிளம்பி போறா, நினைச்சா கிளம்பி வரா. எங்க போறேன் வரேன்னு சொல்றாளா? அதெல்லாம் நீங்க கண்டுக்க மாட்டீங்களே. நான் பேசுறதா உங்களுக்கு குத்தலா தெரியுது. அண்ணி, ஆதிரா வரா. ஆதிரா, ஏன் உன் முகம் டல்லா இருக்கு? ஏதாச்சும் பிரச்சனையா? ஏன் சுபத்ரா, இப்ப அவ மூஞ்சி டல்லா இருக்கிறதா முக்கியமா? அவ நெத்தில குங்குமம் இருக்கே, அதை பாக்கலையா நீ? ஏய், எதுக்கு நெத்தில குங்குமம் வச்சிருக்க? குங்குமமா? அகல்யா, ஏய் அகல்யா, ஏய், என்னடி நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பேசாம இருக்க? புருஷன் செத்து போனதுக்கு அப்புறம் பொம்பளைங்க குங்குமம் வைக்க மாட்டாங்க. ஆனா நீ வச்சிருக்க. உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். அப்போ திருமார செத்தது உனக்கு கவலை இல்ல. உனக்கு உன் அழகுதான் முக்கியம் இல்ல? இல்ல அத்தை, இது எப்படி வந்துச்சு தெரியாதுங்கறியா? அப்படின்னா குங்குமம் பறந்து வந்து தானா உன் நெத்தில உட்காந்துக்குச்சா? ஏய், மரியாதையா சொல்லு, நீயா தானே வச்சுக்கிட்ட? ஐயோ, நான் வைக்கல அத்தை. போய் பேசாத. பார்த்ததும் மழுப்புறியா? ஏய், ஆதிரா பொய்யெல்லாம் பேச மாட்டா. அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு எதுவும் தெரிய வேணாம். அப்ப அவன் நெத்தியில குங்குமம் எப்படி வந்துச்சுன்னு நீங்களே கேளுங்க. ஆதிரா, சொல்லு, நீயா நெத்தில குங்குமத்தை வச்சிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லு. அது அது வந்து கோயிலுக்கு போனதுல பூசாரி உனக்கு தெரியாம குங்குமத்தை வச்சு விட்டுட்டாரா? ஆமா, அவளுக்கு எதுவுமே தெரியாது பாரு. நீ எடுத்து கொடு. ஏய், உண்மையை சொல்லு, நீயும் ஆசைப்பட்டு தானே வச்சுக்கிட்ட? அகல்யா, நாக்குல நரம்பு இல்லாம பேசாத. எதுக்கு இப்படி அவளை வார்த்தையால கொன்னுட்டு இருக்க? அவ என் பையனை கொண்டுட்டு குங்குமத்தை வச்சுக்குவா, அத கேட்க மாட்டீங்க. ஆனா நியாயத்தை கேக்குற என்னைய மட்டும் சண்டை போடுவீங்க. ஆதிரா, என்னதான் ஆச்சு? எப்படி உன் நெத்தில இந்த குங்குமம் வந்தது? ஏய், இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? எதுக்காக நீ குங்குமத்தை வச்சுக்கிட்ட? ஐயோ அத்தை, சத்தியமா நான் குங்குமத்தை வைக்கல. ஓஹோ, நீ அப்படி வரியா? சரி சொல்லு, எவன் உனக்கு குங்குமத்தை வச்சு விட்டான்? அகல்யா, நீ சும்மா இரு. உன்னாலதான் அவ கெட்டு போறா. ஏய், இனி நீ தப்பிக்க முடியாது. உண்மையை சொல்லு, விட்டற. என்னத்தை இப்படி பேசுறீங்க?
நானே என் வீட்டுக்காரர் என்னை விட்டு போயிட்டாருன்னு கவலையில இருக்கேன். எனக்கு ஏத்த இப்ப குங்குமம். அவரை விட எனக்கு இந்த குங்குமமா முக்கியம். செக்கு மாடு மாதிரி சுத்தி சுத்தி வந்து அதே பதில தான் சொல்ற. ஆனா குங்குமம் இந்த கதையை மட்டும் சொல்ல மாட்டேங்கிற. ஏய் இங்க பாரு, ஒழுங்கா சொல்லு, குங்குமத்தை யார் வச்சு விட்டா? அத்தை, என் குழந்தை மேல சத்தியமா இந்த குங்குமத்தை நானா வச்சுக்கல. யாரும் எனக்கு வச்சு விடவும் இல்ல. அது எதுவும் தெரியாம வந்துருச்சு அத்தை. என்ன நம்புங்க அத்தை. அப்படியா? அப்ப தெரியாம வந்ததை எதுக்கு இவ்வளவு நேரம் வச்சிட்டு இருக்க? அத அழிச்சிரு. என்னடி முழிக்கிற? இரு, நானே அழிச்சு வரேன். இல்ல அத்தை, நானே குங்குமத்தை அழிக்கிறேன். ஆதிரா, குங்குமத்தை அழிக்க வேண்டாமா? அது அப்படியே இருக்கட்டும். அம்மா, என்னம்மா பேசுறீங்க? எதுக்கு இப்ப அழிக்க வேணாங்கிறீங்க? கொஞ்சம் அமைதியா ராகல்யா. நல்லா சொல்லுமா, இந்த குங்குமம் உன் நெத்திக்கு எப்படி வந்துச்சுன்னு உனக்கு தெரியாது இல்லம்மா? நிஜமா தெரியாது பாட்டி. அப்ப அதை அழிக்காத. குங்குமத்தை வச்சது மனுஷ செயல் இல்லைன்னா அது அந்த கடவுள் செயலாதான் இருக்கணும். கடவுளோட கட்டளையை மீறதுக்கு நாம யாரு? இங்க பாருங்க சார், நான் ஏசிபி திருமாறனோட வைஃப். மரியாதையா பேசுங்க. ஒரு இறந்து போன போலீஸ் அதிகாரியோட மனைவி கிட்ட இப்படிதான் பிஹேவ் பண்ணுவீங்களா? ஏன் ஏசிபி பொண்டாட்டி போதை பொருள் விற்க கூடாதுன்னு ஏதாவது விதி இருக்கா என்ன? எனக்கு சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதான். பைய காட்டுங்க. என்னது சார் இது? இவ்வளவு போதை பொருளை வச்சுக்கிட்டு என்னன்னு என்ன கேக்குறீங்க? போதை பொருளா? சார், இது என்னன்னு கூட எனக்கு தெரியாது. இது என்னோடது கிடையாது. வாய மூடு. செய்யறதைய செஞ்சுட்டு போய் வேறியா? இதுக்கு தான் ஏசிபி பொண்டாட்டி அது இதுன்னு கதை விட்டியா? நட ஸ்டேஷனுக்கு. சார், இதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த பொட்டல எப்படி என் பைக்குள்ள வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. பறந்து வந்து பைக்குள்ள உட்கார்ந்துருக்கும். போலீஸ் ஃபேமிலில இருந்துகிட்டு இப்படி போதை பொருள் விக்கிறியா? உனக்கு வெக்கமா இல்ல? நடமா. சார் சார், இது பண்ணல சார் நானு. இதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. வாமா, அழைச்சிட்டு வாங்க. சார், நான் இது பண்ணல சார். வாமா, எங்க வந்து வண்டியில ஏறு. வாமா சொல்றேன்ல. எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன விடுங்க. போங்க, உள்ள போங்க. சார், அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. ஆதிராமா கிட்ட போய் சொல்லுவோம். பிளான் சக்சஸ். ஆதிரா சிக்கிட்டான். இனி அவளை யாராலுமே காப்பாத்த முடியாது. ஆமா சாரு. கான்ஸ்டபிள் 302 கிட்ட சொல்லி இந்த அம்மாக்கு எஃப்ஐஆர் ஒன்னு ரெடி பண்ண சொல்லுங்க. ஓகே சார், சார் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க சார். போதை பொருளை கடத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அது எப்படி என் பைக்குள்ள கிடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியல. நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ இதுல ஏதோ ப்ரீ பிளான் இருக்கிற மாதிரி தெரியுது சார். ஓஹோ, அப்ப நானே பிளான் பண்ணி உன் பைக்குள்ள பொட்டலத்தை வச்சு நானே உன்னை அரெஸ்ட் பண்ண சொல்லுவேனா? நான் அப்படி சொல்லல சார். நல்லா விசாரிக்காம எந்த முடிவுக்கும் வராதீங்கன்னு தான் நான் சொல்றேன். எதுக்கு விசாரணை? அதான் கையும் களவுமா மாட்டிக்கிட்டியே. போதை பொருள் கடத்தினா எத்தனை வருஷம் ஜெயில் தண்டனை தெரியுமா? நீ எல்லாம் உள்ள கடந்தாதான் நாடு நல்லா இருக்கும். ஓரமா போய் உட்காரு. சார், இதெல்லாம் அநியாயம். நான் நிரபராதி சார். அத நாங்க சொல்லணும். உட்காருன்னு சொன்னல. சார், என்ன விட்டுருங்க. நம்ம கூட்டி போமா. ஐயோ சார், நான் எந்த தப்பு செய்யல. என்ன சார் இது? நான் எவ்வளவு சொல்லி நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. இருங்க, நான் லாயர் கதிர் சாருக்கு போன் பண்றேன். ஹலோ சார். சொல்லிக்கிட்டே இருக்க. ரொம்ப குதிக்கிற.
சுபத்ரா, சுபத்ரா. இதோ வரேம்மா. சொல்லுங்கம்மா. ஆதிரா எங்கம்மா? வெளியில போய் இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் காணோம். வெளியே எங்கேயோ போயிருக்காமா, வந்துருவாமா. சுபத்ரா. வா சுமதி. சுபத்ரா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆதிராவை போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. நீ என்ன சொல்ற? ஆமா சுபத்ரா, போலீஸ் ஆதிராவை இப்பதான் கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அத பாத்துட்டு தான் உடனே சொல்லலாம்னு ஓடி வந்தேன். ஐயோ அம்மா, ஐயோ பாவம் ஆதிரா. அவ என்ன தப்பு செஞ்சா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமா, அவளை எதுக்கு போலீஸ் பிடிச்சிட்டு போகுது? ஆதிரா போதைப் பொருள் வச்சிருந்தா. போதை பொருளா? நீங்க சொல்றது உண்மையா? சத்தியம். சுமதி, உளறிட்டு இருக்காத. ஆதிரா அந்த தப்பெல்லாம் பண்ணவே மாட்டா. நீ ஏதோ தப்ப பாத்துட்டு வந்து சொல்ற. சுபத்ரா, நான் போய் சொல்லுவேனா? போலீஸ் ஆதிராவை புடிச்சு அவ கட்டப்பையில இருந்து போதைப் பொருள் எடுத்ததை என் கண்ணால பார்த்தேன். என் பேத்தி அப்படி பண்ண மாட்டா. நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். அம்மா, அத பார்த்த சாட்சியே இருக்கேன், நம்பித்தான் ஆகணும். இப்ப ஆதிரா எங்க? ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஐயோ, சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. இந்த ஊர்ல சாரதாமாக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அத ஆதிரா கெடுத்துருவா போல இருக்கு. நான் வரேன். அம்மா. ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? என் பேத்தியை காப்பாத்து. ஆமா, பண்ற தப்பெல்லாம் அவ செய்வா, கடவுள் வந்து காப்பாத்துவாரு. என்ன பேசுற அகல்யா? அப்ப ஆதிரா தப்பு செஞ்சிருக்கான்னு சொல்றியா? பின்ன இல்லங்கிறியா? போலீஸ்க்கு வேற வேலை இல்லையா இவளை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கு? ஆதிரா நிச்சயமா போதை பொருள் வச்சிருந்திருப்பா. வெக்க கேடு, ஒரு போலீஸ்காரன் பொண்டாட்டி போதை பொருள் கடத்துறதா? ஐயோ, வெளியில தெரிஞ்சா என் மானமே போகுது. இந்த ஆதிராக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. இப்ப அவளுக்கு என்ன குறைச்சல்னு போதை பொருள் விற்க கிளம்பிட்டா. ஏய் சரண்யா, வாய மூடு. யாரு போதை பொருள் விக்கிறா? ஆதிராவா? வாய்ப்பு கிடைச்சா என்ன வேணா பேசுவியா? அவ வித்தத நீ பாத்தியா? அதான் சுமதி அக்காவே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்களே. சொல்லிட்டா அது அப்படியே உண்மையாயிடுமா? என்ன சுபத்ரா, தப்பு செஞ்ச அவளை விட்டுட்டு சரண்யா மேல பாயிர? போலீஸ் கையும் களவுமா ஆதிராவை பிடிச்சிட்டு போனத ஒருத்தி பாத்துட்டு வந்து சொல்றா. அத கேட்ட பிறகும் நீ அவளுக்கே இல்ல ஒத்து ஊதுற? புரியாம பேசாத அகல்யா. நம்ம ஆதிரா போதை பொருள் கடத்தினாங்கறத உன்னால நம்ப முடியுதா? இல்ல இதுக்கு முன்னாடிதான் அவ அப்படி செஞ்சிருக்காளா? உனக்கு அவ மேல இருக்கிற கோபத்துல அவளை பத்தி யார் என்ன சொன்னாலும் அப்படியே ஏத்துக்குவியா? அவளே புருஷனை இழந்து தான் தாலிய பறி கொடுத்துட்டு நடப்பணமா சுத்திட்டு இருக்கா. வாய்ப்பு கிடைச்சிருச்சேன்னு அவ மேல மண்ணலி போடுறது பாவம். பாத்துக்க. அப்போ நடந்ததெல்லாம் உண்மை இல்லன்னு சொல்றியா? ஆதிராவோட பையில போதைப் பொருள் இருந்தது பொய்ன்னு சொல்றியா? அப்படியே இருந்தாலும் அத ஆதிரா செஞ்சிருக்க மாட்டான்னு சொல்றேன். இதுல ஏதோ சதி இருக்கு. ஆதிரா மேல பழி போடுறதுக்காக யாரோ இந்த கேவலத்தை செஞ்சிருக்காங்க. இதுதான் உண்மை. இது யாரோட வேலை? அவங்களோட நோக்கம் நிறைவேறதுக்குள்ள நம்ம இந்த சதி வேலையில இருந்து ஆதிராவை காப்பாத்தி ஆகணுமே. அம்மா, இப்ப என்ன பண்றது? ஆதிரா, என்னால நம்பவே முடியல ஆதிரா. அவனை பத்தி அப்புறம் சொல்றேம்மா. ஆனா இப்போதைக்கு பொருள் எப்படி என் கைக்கு வந்துச்சு, போலீஸ் எப்படி என்ன அரெஸ்ட் பண்ணாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்குமோன்னு எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்குமா. ஆதிரா, அத பத்தி எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். எப்படியோ நீ ஸ்டேஷன்ல இருந்து ரிலீஸ் ஆயிட்டல, எனக்கு அதுவே போதும் ஆதிரா. ஆதிரா, நீ
முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வா. நான் இப்பவே வந்துடுறேன். நான் இப்ப வச்சிடுறேன். ஆதிராவுக்கு ஒண்ணு இல்லையே, வந்துருவால. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, ஆதிரா இப்ப வந்துருவா. அப்பா, இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு. போதை பொருள் வச்சிருக்காங்கன்னு அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா இப்ப எப்படி திடீர்னு விட்டாங்களாம்? அதுவும் இல்லாம ஏதோ திருமாறன் மாதிரின்னு சொன்ன, அது என்ன? அதான் எனக்கே ஆச்சரியம் தாங்க முடியல. போலீஸ் ஆதிராவை ஸ்டேஷன் கூட்டிட்டு போனப்போ அங்க ஒருத்தன் வந்து போதை பொருளை நான் தான் ஆதிராவோட பைக்குள்ள போட்டேன்னு சொல்லி சரண்டர் ஆயிருக்கான். அவன் பாக்குறதுக்கு நம்ம திருமாற மாதிரியே இருக்கானா. என்ன உளர்ற? அது எப்படி திருமாறன் மாதிரி ஒருத்தன் இருக்க முடியும்? இறந்திருக்கானே.